வந்து நல்லா தான் போச்சு. மானிட்டைசேஷன் பண்ணோம். அப்புறம் வந்து மானிட்டைசேஷன் பண்ணிட்டு நல்லா வீடியோஸ் பண்ணிச்சு. ஒரு 5 or 6 month கிட்டே மணி எடுத்தோம் தொடர்ச்சியாக கண்டினியூவாக. ஒரு 10K 15K 20K கூட எடுத்தோம். நல்லா தான் போயிடுச்சு. நடுவில் என்ன ஆச்சு அது என்னன்னு தெரியல, ஒரு வீடியோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வீந்துச்சு எங்களுதே தான். ஆனால் எங்கள் ஓன் மியூசிக் மட்டும்தான், அது நான் காப்பிரைட் மியூசிக் தான் போட்டு யூஸ் பண்ணோம். நான் காப்பிரைட் மியூசிக் யூஸ் பண்ணும்போது நான் காப்பிரைட் வந்து வீடியோ தான் யூஸ் பண்ணணும் சார், மியூசிக் தான் யூஸ் பண்ணோம். அது யூஸ் பண்ணோம் எதுவுமே அவனை பார்த்தா ஒன்று காப்பிரைட் இருந்துச்சு. ஒன்று மீதிச்சு அந்த வீடியோ என்ன பண்ணலாம், காப்பிரைட் ரிவ்யூ பண்ணி எதாவது பண்ணலாமான்னு ட்ரை பண்ணோம். அப்புறம் பார்த்தா ரெண்டாவது காப்பிரைட் இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது காப்பிரைட் போது நெஞ்சிட்டோம். நெஞ்சு மூணாவது எதனா போட சொல்லி எல்லா வீடியோ அன்னிஸ்டலில் போட்டோம் காய்ஸ். எல்லா வீடியோ அன்னிஸ்டலில் போட்டோம். வந்து மூணாவது காப்பிரைட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சேனல் இருந்துச்சு. ஆனால் 3 காப்பிரைட் வந்து 2 or 3 days இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் சேனல் வாசல் டெர்மினேட்டு இருந்துச்சு. அது எப்படி எடுக்கணும் ஒரு வீடியோ கூட அடுத்த வீடியோவில் எல்லாமே நம்மளோட ஓன் மேக்கிங் ஓன் வீடியோஸ். பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ஏதோ ஒன்று மாற்றி யூஸ் அந்த மியூசிக்கான நான் காப்பி மியூசிக்னு பார்த்தா இறக்கணும் நம்ம யூடியூப்பில் தான் பார்த்து இறக்கி க்ரோமில் இறக்கணும். அப்படியே அது முடிஞ்சிச்சு. அது 85K இந்த சேனல் விற்கல இந்த பெர்மெண்ட் ஆகிடுச்சு. இது அப்புறம் தான் சேனல் ஆரம்பிக்கும். அது பேர் தான் GWZ பைபிள். அந்த சேனலில் பார்த்தோம்னா ஒரு 10K 8K பக்கம் வந்துச்சு சப்ஜெக்ட். 8K சப் மேலே இருக்கும்போது அப்புறம் நல்லா ஒரு சில வேலையாக போயிட்டு ஆனால் என்ன பண்ணதில்லை. அந்த சேனல் வந்து சேல் பண்ணிட்டோம். ஆனால் 8K பக்கம் அது மானிட்டைசேஷன் தான். 8K பக்கத்தில் இருக்கும்போது அந்த சேனல் மானிட்டைசேஷன் தான். நம்ம அந்த சேனல் வந்து சேல் பண்ணிட்டோம். எவ்வளோக்கு அந்த நேரம் ட்ராயிங் பண்ணி 30K பக்கம் இருக்கும் விற்கிற. அப்புறம் இப்போ யோசி ஏட்டா இப்போ சேனல் இருந்தால் நான் கூட வீடியோ போட்டுருந்தேன். சும்மா ஒரு வீடியோ இந்த மாதிரி நார்மலாக வீடியோ போட்டிருந்தா கூட தானே ஒரு ரெகுலராக 1000-2000 வியூஸ் போயிருந்துச்சு அந்த சேனல் பக்கம். அதனால் இதெல்லாம் நடுவில் ஒரு 10K 11K கூட போவோம் அந்த சேனலில் வியூஸு. அதனால் ஏண்டா விற்றோம் ஏண்டா பண்ணணும் இப்போ யோசிக்கிறோம். ஆனால் தான் இப்போ இந்த சேனல் வந்து நான் வந்து என்னோடய சேனல் தான் இது ஸ்பீட் எக்ஸ்ஆர் எஃப்எம். இந்த சேனல் பக்கம் நான் 1K பக்கம் சப்ஸ்கிரைபர் இருக்குது. நம்மளோட முடிஞ்சளவு இந்த வீடியோ சேனலை க்ரோ பண்ணலாம். ஏன்னா காலேஜும் முடிஞ்சு வெட்டியாக இருக்கும். ஒன்று வேலைக்கு போகணும், இல்லைனா எதனா படிக்கணும், என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. அதனால் இப்போதைக்கு ஒரு 2 month பக்கம் ரிசல்ட் வர வரைக்கும் டைம் இருக்குது. 2 month பக்கம் ரிசல்ட் வர வரைக்கும் வேலை இருக்குது. எங்கள் அண்ணன் சொன்ன யூடியூப் சேனல் பண்ணி பண்ணி நம்ம போகிறோன்னு கேட்கலாம். அதனால் யூடியூப் சேனல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நான் யோசிக்கிறேன் வயசு. உங்களுக்கு என்ன தோணும், இதோட வீடியோ ரிலாக்ஸ் பண்ணலாமா இல்லை நம்ம உங்கள் விருப்பத்தை என்ன சொன்னாலும் சேர்த்து மறக்காம சொல்லுங்கள். என்ன பண்ணலாம் இது எனக்கு தெரிஞ்சாலும் நம்ம வந்து ரிலாக்ஸ் மாதிரி பண்ணுறதோட கேமிங் தான் பண்ணலாம். இந்த வீடியோ தான் நமக்கு ஃபஸ்ட்டு பிளாக்காக இருக்கும், லாஸ்ட் பிளாக்காக இருக்கும் நினைக்கிறது. இந்த மாதிரி தான் ஒரு கேமிங் மாதிரி எதாவது பண்ணலாம் வீடியோஸ் அப்படின்னு நினச்சேன் நான். உங்களுக்கு என்ன தோணுது, நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் எதனா உங்களால் முடிஞ்சதுனா கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லீவ் பண்ணிட்டு போங்க. என்ன கமெண்ட் உங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப புரியுதா, நீங்கள் வந்து கேமிங் ஃபியூச்சர் நல்லா விளையாடுவாங்க, ஃப்ரீ ஃபயர்லாம் நல்லா விளையாடுவோம். உங்களுக்கு நம்ம இந்த லைவ் ஸ்ட்ரீம் மாதிரி எதனா பண்ணலாமா, அது இல்லை இந்த வீடியோஸ் பண்ணலாமா உங்களுக்கு கைஸ். ஆனால் முடிஞ்சிடும் நம்ம சேனல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நான் ஆளே கொஞ்சம் அதனால் நினச்சிட்டு என்ன வந்து எனக்கு நினச்சிக்காதீங்க. அதனால் ஆளே விட்டிக்கிறான் அப்படி நினச்சிக்காது. என் பேர் நான் உங்களுக்கு தெரிய வேணாம், ஆனால் உங்கள் பேர் நான் எங்களுக்கு தெரியும். அதனால் உங்கள் பேர் உங்கள் ஷேர் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் என் பேர் நான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்க்குறவங்க தெரிஞ்சு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் பார்ப்பாங்க என்னோடய சேனலை. புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே சொல்லுங்கள். நம்ம மறக்காமல் நம்ம என்ன பண்ணலாம், கேமிங் போடலாமா ஓகேங்களா, இல்லை வேறு எதனா ட்ரை பண்ணலாமா, வேறு வித்தியாசமாக எதனா ட்ரை பண்ணலாமா, நீங்கள் சொல்கிறது நைஸ், உங்கள் இஷ்டம் ஓகேவா. அதெல்லாம் யோசிச்சிருக்கேன் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் யோசிச்சுருக்கோம். பிளாகிங் மாதிரி பண்ணி நம்ம வந்து ஒரு முன்னேறமா வாழ்க்கையில் அப்படிலாம் நம்ம ஒரு நார்மல் பீப்புள்ஸ் மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணலாமா சென்னையில் போயிட்டு யோசிச்சுருக்கேன். என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லலாம் உங்கள் விருப்பம்.